புதுசாக பிறந்த குழந்தை எத்தனை தடவை பால் குடிக்கும்? ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை குடிக்கும், 1 ஹவருக்கு ஒரு தடவை, எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு நாளில் பல தடவை குடிக்கும். அப்படி தான் காலையில் பைபிள் வாசித்தேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வளரும்னு நினச்சா ஒரு நாளைக்கு 10 தடவை பைபிளை திறக்கணும். கையை தட்டுக்க வருது அவருக்கு. கேரக்டர் மோல்டிங். பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். கொஞ்ச நாள் கடவுள் என்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. நல்ல கேரக்டர்யா, நல்ல கேரக்டர். குடிக்க கஞ்சி இல்லாட்டினா கூட மனசுல நல்ல மனுஷனா வாழணும். எல்லாவற்றையும் வைத்து சூது வாதோடு ஆள்வதை விட கஞ்சி இல்லாட்டினா கூட நல்ல மனுஷனா, நேர்மையானவனா, ஆனஸ்ட் மேனா இருக்கணும். ஆனஸ்ட் மேன். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள். ஆனஸ்டா இருக்கணும். மனசில் நினைக்கிறத வெளியே பேசணும். பொறாமை, சூது, வஞ்சகம், கபடு, சகலவித புறங்கூறுதல், இவைகளை ஒழித்து விட்டு, இதை ஒழிச்சா தான் அடுத்து ஒன்று நடக்குதான். அடுத்த வசனம், இவைகளை ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி. நீங்கள் வளரும்படி. கையை தட்டு. இதெல்லாம் எவன் ஒழிச்சுட்டானா? வளர்றான்னு அர்த்தம். இவைகளை ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி. இந்த இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப கிறிஸ்தவர்கள்ல எப்படி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எப்படி கிறிஸ்தவர்கள் இல்லை? வளர்ந்த கிறிஸ்தவர், வளருகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், வளராத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 40 வருடம் ஆனாலும் வளராதவன் இருக்கிறான். ஆனா நாளுக்கு நாள் வளர்றவன் இருக்கிறான். நீங்க உள்ள எவ்வளவு வளர்றீங்களோ வெளியில எவ்வளவுதாங்க நீங்க வளர முடியும். அதை நான் சொல்றேன். உள்ள எவ்வளவு வளர்றீங்களோ வெளியில எவ்வளவு வளர முடியும். உள்ளதான் ஃபவுண்டேஷன், வெளியில தான் பில்டிங். ஃபவுண்டேஷன் சரியா இருந்தா பில்டிங் சரியா இருக்கும். 10 காசுல உண்மை இல்லாதவனை நம்பி எப்படியா 10,000 ரூபாய் கர்த்தர் தருவாரு? 10,000 ரூபாயில உண்மை இல்லாதவனை நம்பி எப்படி 10 கோடி ரூபாய் கர்த்தர் தருவாரு? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் பேரில் அதிபதியாய் நான் வைப்பேன். மற்றவனுடைய பொருளிலே நான் உண்மை இல்லாவிட்டால் என்னை நம்பி யார் சொந்த பொருளை தருவார்? அப்ப இவைகளை ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி. ஹல்லேலூயா. நீ வளரணும்னு நினைச்சா வளரலாம், வளராம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா இருந்துக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இவைகளை ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். கையை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். களங்கம் இல்லாத பால். உட்காந்து டிவி சீரியலை பார்த்தா மூளை வந்து கபடமா தானே போகும். பொறாம, வஞ்சகம் வரத்தானே செய்யும். எது உள்ள போச்சோ அது வெளியே வரும் சரியான நேரத்தில். ஆனா எது உள்ள போகுதோ அது வெளியே வரும். களங்கம் இல்லாத இந்த ஞானப்பால், இந்த பாலை பருக பருக என்ன ஆகுமா? நம்முடைய கேரக்டர்ஸ்லாம் மாறுமா? எத்தனை தடவை பருகணுமா? புதுசாக பிறந்த குழந்தை எத்தனை தடவை பால் குடிக்கும்? ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை குடிக்கும், 1 ஹவருக்கு ஒரு தடவை, எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு நாளில் பல தடவை குடிக்கும். அப்படி தான் காலையில் பைபிள் வாசித்தேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வளரும்னு நினச்சா ஒரு நாளைக்கு 10 தடவை பைபிளை திறக்கணும். கையை தட்டுக்க வருது அவருக்கு. ஹல்லேலூயா. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல களங்கம் இல்லாத ஞானப்பா. என்ன சொல்லுறேன்னா, அந்த நியூ கவர்னன்ட் சர்ச்சில் கிரேஸில் இருக்கிறோம், நாங்கள் ஆவியில் நிறையிறோம், நாங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறோம், இதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ மஸ்ட் பி மோல்டட் இன் கேரக்டர். கேரக்டர் மோல்டிங், அதுதான் நியூ கவர்னன்ட். அதாவது தட் இஸ் த கிஃப்ட் இன் நியூ டெஸ்டமெண்ட். அதை புரிஞ்சுக்காங்க. ஒரு மனிதன் தன்னுடைய குணாதிசயங்களிலே மாற்றங்களை அவன் கொண்டு வருவதுதான் வளர்ச்சி. நான் இயேசுநாதரை முகமாக பார்த்தேன், நான் முதுகு பக்கம் பார்த்தேன், தட் இஸ் அனதர் திங். நீ யாரை வேணாலும் பார்த்துக்க. ஆனால் இயேசுநாதரை ஓன்ட்ட பார்க்குறாங்களா? கையை தட்டு. அது முக்கியம். இயேசுநாதரை ஏன்ட்ட பார்க்குறாங்களா? என்னால் மற்றவனை நேசிக்க முடியுதா? மற்றவனை ரசிக்க முடியுதா? மற்றவன் நல்லா வாழட்டியா என்கிற உணர்வு 20 வயசுல வரணும். சிலர் 70 வயசு வந்தாலும் வராது. மற்றவன் நல்லா இருக்கணும்னு நமக்கு 20 வயசுல வரணும். அது வந்துருச்சுன்னா இயேசுவை ஓன்ட்ட பார்த்துட்டான் 100 பேர். நீ இயேசுவை நேரில் பார்த்து என்ன தன்றேன்? நான் ஓன்ட்ட இயேசுவை பார்த்தாங்களா என்கிற உணர்வு வளரும்படி.
ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் பெருசாக பேசுகிறதுல ஒன்றும் கிடையாது. என் வாழ்க்கையை பார்த்து மற்றவனுடைய லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்சு. ஆமேன்னு சொல்லுங்கள்.